ஆனா ஒருத்தரோட பிரைவசியை டேமேஜ் பண்ணி அரசியல் பண்றது இது வந்து ரொம்ப சீப்பான அரசியலா தெரியுதுல்ல. சீப்பான அரசியல் தான் அது. இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சிலர் வந்து ஆளுங்கட்சி மேல குற்றச்சாட்டு பண்றாங்க. இப்ப டிஎம்கே தான் இது பண்ணிருக்கு அப்படிங்கிறாங்க. டிஎம்கே பண்ணதுனால யாருக்கு என்ன லாபம் அப்படிங்கறது ஒரு பார்வையில் அரசியல் பார்வையில் நான் பாக்குறோம். அப்படி பார்த்தோம்னா இப்ப வந்து விஜய் வந்து ஒரு டிஎம்கே தரப்பு மேலதான் இது வந்து பகீர் குற்றச்சாட்டுல ஓபன் கரெக்டா சொன்னீங்க. ஓபன் குற்றச்சாட்டு அவங்க மேலதான் இருக்கு. இப்ப வந்து விஜய் வந்து உளவுத்துறை இதற்கு பின்னாடி ஒர்க் பண்ணி இருக்கின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அதுக்கு தான் வந்து அண்ணாமலை என்ன சொல்றாரு, ஓப்பனா யார் யார் என்ன பண்ணாங்கிறத வந்து என்கொயரி பண்ணுங்க, எஃப்ஐஆர் போடுங்க. இதுக்கு மேல ஒரு படி மேல போய் இது தொடர்பாக விமானத்துறை அமைச்சகத்துக்கு லெட்டர் எழுத போறேன், எழுதி இது வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு போகிறேன் அப்படிங்கிறாரு. ஒன்று. ரெண்டாவது, உள்துறை அமைச்சகத்துக்கு இது தொடர்பாக வந்து நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட் பிரசிடென்ட் அண்ணாமலை வந்து சொல்கிறாரு. ஸோ வந்து இந்த பிரச்சனையெல்லாம்